சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/3/2025 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 23ஆம் நாள். அஷ்டமி திதி காலை 9:19 வரை. அதன் பிறகு நவமி திதி. மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 11:32 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய செலவுகள், பயணங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆனாலும் மனசுக்கு இனிய ஒரு உல்லாச சுற்றுலான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏதேனும் ஒரு நிலையில் கணவனோடு மனைவியோடு சேர்ந்து போகக்கூடிய அமைப்புகள், ஒரு செலவுகள் வந்தாலும் கூட நமக்காகத்தானே செலவு பண்ணோம் என்கின்ற மாதிரியாக ஒரு திருப்திகள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, உணவுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரிசி ஆலைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், பால் பழம் போன்றவைகளை விற்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுக்கிரன் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, தனாதிபதி இன்றைக்கு உச்சமாக இருக்கக்கூடிய நிலைமையில கல்லாப்பட்டி ரொம்பச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நிறைவான லாபம் அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் வியாபாரம் அதிகமாக இருக்கணுமே. ஒரு கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நியாயமான தரத்தோடு நியாயமான விலையோடு விற்று தீர்த்து போகக்கூடிய அளவிற்கு வியாபார பெருமக்களுக்கு நிறைவான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள், சுப செய்திகள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய, எதுவும் நிறைவேறக்கூடிய, நினைச்சதை சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல என்னென்ன எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கோ, லைஃப்பில் இன்னும் செட்டில் ஆகலையே, 40 வயசாயிடுச்சு, 45 வயசாயிடுச்சு, ஒரு வீடு கூட வாங்க முடியலையே, அல்லது மனைவி குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கே உன்னப்படி என்னப்படின்னு இருக்கே, அல்லது கணவருக்கு இப்படி இருக்கே, குழந்தைகளுக்கு இப்படி இருக்கே, இந்த மாதிரியாக வயதிற்கு ஏற்றாற் போல நம்மளால் எதுவுமே முடியலையேன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட இந்த நாளிலிருந்து, இந்த வாரத்திலிருந்து நிறைவான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். வேலைக்கு போகிறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்த காலம், மன அழுத்தம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் போன்ற அமைப்புகள் அவ்வளவும் தீரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு கல்விக்கூடங்களில் நிம்மதியான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. அண்ணன் அக்காள்களுடைய உதவிகளை கேட்டு ஒரு மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வேறு மாற்று ஏற்பாடுகள் நடப்பதற்கான சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய, பரிவர்த்தனையும் பெற்றிருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தொழில், வியாபாரம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு சின்ன கடை தாங்க வச்சுருக்கிறேன், 10க்கு 10 கடை கூட இல்லைங்க, நானும் என்னுடைய மனைவியும் நின்று தான் வியாபாரம் பண்ணுறோம், வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்க முடியாத அளவிற்கு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு தான் ஒரு தொழில் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கஷ்டப்பட்டு குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சுக நாளாக இந்த நாள் அமைங்க. குறிப்பாக சகோதரிகள், மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைக்கும். ஒரு மகளிர் குழுக்கள், ஒரு சீட்டு பிடிக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு பணத்தை ரொட்டேஷன் பண்ணக்கூடிய தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள், முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் இல்லை என்பது தான் உண்மை. ஆனால் இந்த 2025 விட அதுக்கடுத்த வருஷம் வரக்கூடியது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதால் இனிமேல் படிப்படியாக முன்னேறுவோம் என்கின்ற நம்பிக்கை வியாபாரம், தொழிலில் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனை மற்றும் 9ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. தாயின் சந்தோஷம் இன்றைக்கு வலிமையாக நன்றாக இருக்கும்.
அம்மா நல்லா இருக்கணும்னா அப்பா நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊரில் வீடு கட்டிடணும், ஒரு நிலம் வாங்கிடணும், அப்பா அந்த இடத்த விற்றுட்டாரு அல்லது அப்பா அந்த இடத்த அப்படியே போட்டுட்டாரு, ஒரு வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி பாலடைஞ்சு போயிருக்கு, இந்த மாதிரி எடுத்து கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கவர்கள் அனைவருக்குமே அதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக, வீடு சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே இன்னொன்னையும் சொல்லலாம், தெய்வத்திற்காக ஏதேனும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, குலதெய்வ கோயிலுக்கு எதையாவது செய்யணும் அல்லது தெய்வத்திற்கு திருப்பணி செய்யணும், கைங்கரியம் செய்யணும், கும்பாபிஷேகம் செய்யணும், அந்த குலதெய்வ கோயிலை கொஞ்சம் விவரித்து கட்டணும் என்கின்ற மாதிரியான முயற்சிகளில் இறங்கி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னும் 2 வாரத்தில் அஷ்டமச்சனி விலக இருப்பதனால நினைத்தது நடக்கக்கூடிய, எதையும் செயல்படுத்தக்கூடிய யோக ஒரு சுப முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே கடகத்திற்கு வெற்றிகள் தரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகள், இணையம், நெட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே தொலைஞ்சு போன பணம் அல்லது தொலைச்சிட்ட பணம், ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? தெரியாமல் தொலைகிறது ஒன்று, தெரிஞ்சே தொலைக்கிறது ஒன்று இல்லையா? இப்போ இந்த மாதிரி நம்ம கையை விட்டு போயிட்டு அடாடா உழைச்சி சம்பாரித்த பணம் இப்படி போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இழந்த பணம் ஓரளவிற்காவது ஒரு 20-30% திரும்பி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு பெண்களின் மூலமான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். பெண்களின் மனதை ஆண்கள் கவரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுக்கிரன் இன்றைக்கு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார் இல்லையா? அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல தாய், தமக்கை, தங்கை, மகள், தாரம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய நாளாக, பெண்களுக்காக செலவு செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உண்மையிலேயே பெண்களுக்கு ஒரு விருப்பமான பொருளை இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகி ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே குருவும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில மாதங்களுக்கு, மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு குரு சுக்கிரர் 2 பேருமே ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஒருத்தர் நம்மளை அடிக்க வராருன்ற போது நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு கைக்கு முன்னாடி ஏதேனும் ஒரு குறுக்க ஒரு தடுப்பு கவசம் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம மேலே அடிப்படாது இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு 2 சுபர்கள் ராசியை பார்ப்பது என்பது கெடுதல்களோ, மிகப்பெரிய கெடுதல்களோ எதுவும் நடக்காமல் உங்களை தடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு கவசமாக இந்த அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் உச்சமாகி பார்ப்பதனால இன்றைக்கு கணவன் மனைவி நட்புகள், காதலன் காதலி உறவுகள் போன்றவைகளில் எல்லா நிலைமைகளையும் நீங்களே சீராக்கி கொள்வதற்காக கடந்த காலங்களில் இருந்து வந்த கசப்புகள், கருத்து வேற்றுமைகள், பிரிவினைகள் போன்றவைகள் எல்லாமே ஒரு சண்டை சச்சரவெல்லாம் விலகக்கூடிய தன்மையான நன்மையான நாளாக இந்த நாள் இருக்கும். அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பரின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் இது வரைக்கும் பிரிஞ்செல்லாமான்னு இருந்தவங்க எல்லாருமே பிரிய வேண்டாங்க, சேர்ந்தே இருந்தால் நமக்கு இன்னும் சிறப்பு தான் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிறு வியாபாரம்னு சொல்லப்படக்கூடிய அன்றாடம் வாங்கி விற்கக்கூடிய உணவுப் பொருள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நல்லவைகள்ன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். இந்த வருஷத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்க, அவர் அந்த உச்ச நிலைமையிலிருந்து விலகினோடனேயே குரு பகவான் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். உண்மையிலேயே கடந்த ஒரு 10-20 வருஷமாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு 2025 துளாராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. எதையும் நீங்கள் சோம்பலாக இருந்து விட்டு விடாமல் ஒரு முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இன்னும் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம், பக்தன் 1 அடி எடுத்து வைத்தால் பரமன் 100 அடி எடுத்து வைப்பார்னு சொல்லுவாங்க. துளாராசிக்காரங்க முயற்சின்ற அமைப்பில் 1 அடி எடுத்து வச்சிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உருவாகி இருக்குதுங்க. ஆகவே இன்றைக்கு தான் நல்ல நாள் நினைக்காதீங்க. இந்த 2025-26 முழுக்கவே உங்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதகத்திற்கு அமைப்பிற்கு ஏற்ப அதிர்ஷ்டமான வருஷமாக தான் இருக்கும். ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய, எதிர்ப்புகள் விலகக்கூடிய, கடனை மொத்தமாக தீர்க்கக்கூடிய, இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். 10 வருஷம் 15 வருஷம் தீர்க்க முடியாதுன்னு இருந்த கடன்கள் எல்லாம் 10 மாதத்தில் தீர்த்து விடலாம் என்கின்ற வருமானம், நம்பிக்கை வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்கிறார். மனைவியின் மூலமாக கணவனின் மூலமாக பாக்கியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு அப்படியே தலைகளாக பிள்ளைகளால் செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பிள்ளைங்க விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அல்லது அதுக்கு தேவையான துணிமணிகள் எடுப்பது, அல்லது குழந்தைகள் விரும்பி கேட்ட வாகனம் போன்றவைகளை வாங்கி கொடுப்பது, அவரவருடைய வசதி தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல குழந்தைகளால் ஒரு நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா அது பாட்டில் ராக்கெட்டு வேகத்தில் ஏறிக்கிட்டு இருக்குங்க. ராக்கெட்டு கூட இல்லைங்க, அதை விட எதனா ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சா தான் இப்போ அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும். நேற்று ஒரு விலை, இன்னைக்கு ஒரு விலை, நாளைக்கு வேற மாதிரி விலை, அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தங்கத்தையாவது கையில் இருக்கின்ற காசுக்கு வாங்கிடலான்ற மாதிரி இன்றைக்கு வீட்டிற்கு நற்பொருள் சேர்க்கை, பெண் குழந்தைகளுக்கு தேவையான எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை வாங்கி வைக்கிறது என்பது மாதிரியாக செலவுகள் இருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் உண்டு. கலை திறமை கொண்டவர்கள், கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6-4 என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிர குரு இருவரும் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற 4ஆம் இடத்துல உச்சகிரகம் இருக்கக்கூடிய வலிமையான நல்ல நாள் இன்றைக்கு. வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் சாதிக்க முடியாமல் இருந்ததை இன்றைக்கு கண்டிப்பாக சாதிப்பீங்க. கடன் படக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட சுப கடன்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உதவியாளர்கள், நல்ல வேலைக்காரங்க, ஒரு சின்ன தொழில் வச்சுருக்கிறேங்க, இதுக்கு ஒரு 2 பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்னு வைங்க, சம்பளம் எப்படியோ போகுது விடுங்க, ஆனால் அவங்கள வச்சு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம், முன்னேறலாம், இன்னும் ஒரு 2 கிளைகள் ஆரம்பிக்கலாம், அல்லது இதை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நல்ல வேலைக்காரங்க கிடைக்க மாட்டேன்றாங்களேன்ற முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் 21 நாட்களுக்குள் நல் வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு சுபயோகம் முன்னேற்றமான நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு, ஹவுசிங் லோன் போன்றவைகள் இதுவரைக்கும் கிடைக்காதவர்கள், சிபில் சரியில்லைங்க இப்படின்றாங்க அப்படின்றாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றவங்க எல்லாருக்குமே அது சரி செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கடன்கள் அனுமதிக்கப்படக்கூடிய சுப நாளுங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சனாகி எல்லா நிலைமைகள்லேயும் நல்ல அறிமுகங்கள், அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெண்களால் இன்றைக்கி உதவிகள் கிடைக்குங்க. அத்தைமார்கள், சித்திமார்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அம்மா கூட பிறந்தவங்க அல்லது அப்பா கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களால் ஏற்கனவே இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. ஒரு சித்திக்கிட்ட சொத்தை பிரிச்சுக்கிறதுல உள்ள ஒரு பிரச்சனைகள், அக்கா தங்கச்சி பிரச்சனைகள், இந்த மாதிரியான பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே எதுவுமே நடக்கலை அப்படின்னு இருந்தவர்கள் எல்லாருக்குமே அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய, இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள இவைகள் அப்படியே முழுமையாக முடியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் ஒருத்தரை போய் பார்க்கணும், அல்லது இந்த மாதிரியான தேர்வு எழுதுறதுக்கு இந்த மாதிரியான மையங்களில் சேரணும், இந்த கனவு, இந்த லட்சியம் எனக்கு இருக்கிறது, இதை எப்படி நான் செயல்படுத்துறதுன்னு தெரியல, இந்த மாதிரியாக முழித்து கொண்டிருப்பவர்கள், எந்த திசையில் போவது என்று தெரியாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய கனவு பலிக்கக்கூடிய, லட்சியம் நிறைவேறக்கூடிய, அனைத்து வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய, அது அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. பிரிஞ்சு போயிடலாம்னு எண்ணத்தில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு சேர்ந்து வாழலாம் என்கின்ற மனமாற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னொன்று, குடும்பமும் அமையும். உண்மையை சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு மேரேஜ் இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, அப்படி ஆகிப்போச்சு, சிக்கலாகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இப்போ தான் சமீபத்தில் தான் டிவோர்ஸ் ஆச்சு. செகண்ட் மேரேஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல விதமான வழிகாட்டுதல் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது. கணவனால் மனைவிக்கு லாபம், மனைவியால் கணவனுக்கு லாபம். குடும்பம் ஒரு மாதிரியாக இருந்தது, தம்பி அங்கே இருக்கிறார், பிள்ளை இங்கே இருக்குது, அப்பா இங்கே இருக்கிறார், அம்மா இங்கே இருக்கிறார், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஒருங்கிணையக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ள ஜன்மச்சனி விலகப் போகின்ற, அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கக்கூடிய, பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் ஜன்மச்சனி முடிய போகிறதுனால அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு இருளான தன்மைகள் விலக போதுங்க. எதை எப்படி பண்ணலாம், எங்கே எப்படி தப்பு பண்ணோம், எந்த இடத்துல தொழில் இப்படியாச்சு, எந்த இடத்துல குடும்பம் இப்படியாச்சு, எந்த இடத்துல நமக்கே இப்படியாச்சு, இது எல்லாத்தையும் ஒரு மாதிரியாக ரீகன்சிடர் பண்ணக்கூடிய, வெற்றிகள் கைக்கு அருகே பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு ராசியிலேயே உச்சமாக இருக்கக்கூடிய நண்பர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு எதிர்பாராத வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் உறவினர்களை விட நண்பர்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதாவது சொந்தக்காரங்களை விட எனக்கு இவர் தாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணார், நான் ஒரு சரியான நேரத்தில் ஒரு இக்கட்டான நேரத்தில் இவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோன்னு நினச்சி டக்குன்னு ஏதோ ஒன்று லேசாக அப்படி ஆரம்பிக்க போக டப்படப்படப்பன்னு அப்படி எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டாரு, இந்த அளவுக்கு இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரர்களை விட மற்றவர்களை அதிகமாக மதிக்கக்கூடிய பண்புகள் உள்ள அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு சுக்கிரன் ராசியிலேயே வலுத்திருப்பதால் எல்லா நிலைமைகளிலையும் திறமைகளை கையில் வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே 3ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, சாதகமற்றது எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இன்றைக்கு செலவுகள் செய்யக்கூடிய தன்மை, சிலருக்கு பெண்களால் மன வருத்தம் வரக்கூடிய, பெண்களோடு கொஞ்சம் முரண்படக்கூடிய தன்மைகள் இருக்கும் என்பதால் பெண்கள் கிட்ட பழகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு பெரிய நீண்ட கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, இந்த பாவக அதிபதிகள்னு சொல்கிறீங்களா, லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தால் என்னென்ன பலன்களை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறார். அந்த அதிபதியுடைய தனித்தன்மைகள் என்பது ஒரு மாதிரியான ஒன்று. இன்றைக்கு முதலாக 1ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி உங்களுக்கு என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கடுத்து இந்த 9 கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, 12ஆம் அதிபதினு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி வரைக்கும் என்ன பண்ணுறாருன்றதை வரிசையாக அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். முதலாக இன்றைக்கு 1ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி என்ன செய்வார்? லக்னாதிபதி கிரகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் உங்களை தாங்க குறிக்குது. உதாரணமாக நீங்கள் மகர் லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் சனியை பிரதிபலிக்கக்கூடிய சனியின் குணங்களோடு கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு கடகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா, கடக லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரனை பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த லக்னாதிபதி கிரகம் என்பது எந்த நேரத்திலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மைகளை கொண்டது. 1ஆம் அதிபதி என்பவரை இன்னொரு விதத்தில் லக்னாதிபதினு சொல்லிடலாம். ஏன்னா 1ஆம் வீடு தான் ஜோதிடத்தில் லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஆக லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 1ஆம் அதிபதி ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடைந்திருந்தாலோ, அல்லது திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது பாபர்கள் சூரியன் செவ்வாயா இருந்தால் 10ஆம் இடத்துல, பாபர் சனியாக இருந்தால் 7ஆம் இடத்துல, சுபர்கள் குரு புதனாக இருந்தால் லக்னத்தில், சந்திரன் சுக்கிரனான சுபர்கள் இருந்தால் 4ஆம் இடத்துல, இந்த மாதிரி திக்பலம் அடைந்திருந்தாலோ அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். எப்போது 1ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரோ அப்போ நீங்கள் நல்ல குணங்களை கொண்டவராக இருப்பீங்க. ஒரு சனியே ஒரு பாப கிரகமாக இருந்தாலும் கூட இந்த சனி குரு சுக்கிர தொடர்புகளில் இருந்தால் சனியுடைய குணங்கள், அதாவது லக்னாதிபதியுடைய குணங்கள் மறைவாக இருக்கும். நீங்கள் அதை வெளிப்படுத்தும் போது அந்த மாதிரியாக வெளிப்படுத்தாமல், சனியுடைய தன்மைகளை வெளிப்படுத்தாமல், சனியிடமும் சில மிச்சமுள்ள ஒரு இனிய குணங்கள் இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்துபவர்களாக இருப்பீர்கள். ஆக என்ன சுருக்கமா அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதி பாப கிரகமாக கர்ணகடூர கிரகமாக இருந்தாலும் கூட சுபத்துவ தன்மை அதனை மாற்றும் என்பதுதான் உண்மை. உதாரணமாக மேஷ லக்னத்தில் 1ஆம் அதிபதி, லக்னம் என்பது 1ஆம் இடம்னு சொல்லிட்டேன். மேஷ லக்னத்தில் அதனுடைய அதிபதியாகிய செவ்வாய் வலுவாக இருந்தால் ஒருவர் எந்த நிலையிலையும் கோபக்காரராக இருப்பார், தைரியக்காரராக இருப்பார், அசட்டு தைரியம் உள்ளவராக இருப்பார், ஃபஸ்ட்டு கைவோங்கக்கூடியவராக இருப்பார், படபடபடன் பேசுகிறவராக இருப்பார், துடுதுடுப்பானவராக இருப்பார், பொறுமை என்பதே இல்லாதவராக இருப்பார். ஆனால் இந்த 1ஆம் அதிபதி லக்னத்திலேயே ஆட்சியாக இருந்தாலும் கூட அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து அல்லது குருவின் பார்வையிலிருந்து அல்லது வளர்பிறை சந்திரனோடு இணைஞ்சிருக்கும் போது இந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வீரம் இருக்கின்ற இடத்துல விவேகம் இருக்கக்கூடிய அமைப்பு, டக்குன்னு படபடபடன்னு எதையும் செஞ்சாலும் கூட யோசித்து செய்யக்கூடிய அமைப்பாக கொஞ்சம் மாறுதலோடு அங்கே இருக்கும். ஆகவே 1ஆம் அதிபதி எப்படி இருந்தாலும் அவர் அங்கே ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அவருடைய தசை வந்ததுன்னு வைங்களேன்,
மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்யுங்க. பொதுவாகவே லக்னாதிபதி என்கின்ற 1ஆம் அதிபதி பெரிய கெடுதல்கள் எதையும் செய்ய மாட்டார். ஐயா, விதிக்கு விதிவிலக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அப்போ 1ஆம் அதிபதி எப்போதாவது கெடுதலை செய்வாரா? அதற்கான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்முடைய லக்னாதிபதியே கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக சில சூழ்நிலையில் மாறிடுங்க. எப்படின்னு பார்த்தா, 1ஆம் அதிபதியாகிய லக்னாதிபதி நீச்சத்தை அடைந்து 6, 8, 12 போன்ற பாவங்க இடங்களில் மறைஞ்சு கூடவே சனி, செவ்வாய், ராகுவோடு இணைந்திருந்தது பார்த்திருப்பது போன்ற அமைப்புகளில் பாபத்துவமாக இருக்கும்போது அந்த 1ஆம் அதிபதி கண்டிப்பாக நமக்கு சாதகமற்ற தன்மைகளைத்தான் தருவார் என்பது தாங்க உண்மை. அடுத்து தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் அதிபதி என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.